முக்கியமான மாவட்டம் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? தர்மபுரியில் இருக்கக்கூடியது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, ஒரு டேம் கட்டினா ஒகேனக்கல் டேம், ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ரெண்டு, ஓகே, ஒன்னு எனது கல்யாண தீர்த்தம். அடுத்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது குற்றாலம், ஓகே, பிரிச்சாச்சு திருநெல்வேலி தென்காசி. ஓகே, அடுத்து தேனி, தேனி இருக்கக்கூடியது கும்பக்கரை நீர்வீழ்ச்சி, இன்னொன்று சுருதி நீர்வீழ்ச்சி, முக்கியமான நீர்வீழ்ச்சிகள். ஓகே, அடுத்து நாமக்கல் இருக்கிறது ஆகாய கங்கை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நீலகிரியில் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய பேர் கேத்ரின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைக்காரா அப்படி வச்சிருக்காங்க. சேலம்ல இருக்கக்கூடியது கிள்ளியூர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விருதுநகர்ல ஐயனார் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம். தென்காசியில குற்றாலம், கோயம்புத்தூர்ல கோவை குற்றாலம். திருப்பூர்ல திருமூர்த்தி, ஓகே, இங்கேயும் திரு வருது, இங்கேயும் திரு வருது. மதுரையில குட்டாலம்பட்டி, மதுரையில அதிகமா பட்டி கிராமங்கள் இருக்கும், குட்டாலம்பட்டி. கன்னியாகுமரியில திருப்பரப்பு, கலிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை. இதுதான் மொத்தம் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி, தமிழர் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள். தேங்க்யூ.